பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்குள்ளாக போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். அந்த அலங்கார வாசல்ல அவனை தினம் வைக்கிறாங்க பிச்சை கேட்கறதுக்காக. அன்னைக்கு ஒரு நாள் அப்போஸ்தலர்கள் வரார்கள், பிச்சை தான் போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். அப்போ பேதுரு சொல்றாரு, எனக்கு ஒன்னும் என்கிட்ட இல்ல, வெள்ளியும் என்கிட்ட இல்ல, ஆனால் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நீ எழுந்து நட அப்படின்னு சொன்ன உடனேயே அவங்க கையை கொடுத்த உடனே எழுந்து நடந்து குதித்து துதித்து கொண்டு அவர்கள் உடனே கூட தேவாலயத்துக்குள்ளாக பிரவேசித்தான். ஏனென்றால் அவனுடைய இருதயம் நன்றியறுதலின் இருதயமாக இருந்தது. எனவே அவருடைய சமூகத்திலே நாம் நன்றியறுதலின் மக்களாக நாம் தொடர்ந்து கடந்து சென்று கர்த்தரை துதித்து பாடும் பொழுது நம்முடைய வாசலுக்குள்ளாக நாம போக முடியும். இந்த கர்த்தருடைய பிரசன்னம் உயிர்த்தெழுந்த தேவனுடைய ஒரு பிரசன்னமாய், சாப கட்டுகளை நீக்கி போடுகிற ஒரு பிரசன்னமாய், பொருளாதார விடுதலையை கொடுக்கக்கூடிய வல்லமையுள்ள ஒரு பிரசன்னமாய், எத்தனை ஆண்டுகள் அந்த காரியம் இருந்தாலும் சரி, எல்லா காரியங்களையும் மாற்ற வல்லமை உள்ளதாய் இந்த தேவ பிரசன்னம் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது.